சப்ஸ்கிரைபர் டாக்டர் ராகுல் வெங்கடேசன் அவர்கள் வந்து ரொம்ப நாளாக இந்த பலாப்பழம் ரெசிபி கேட்டே இருக்காங்க. பலாப்பழம் சீடை சால்ட் போட்டு 4 to 5 விசில் வச்சுக்கலாம். சைடில் நல்லா அரிசியை வாஷ் பண்ணி 30 மினிட்ஸ் ஊற வைக்கணும். பலாப்பழம் சீடு வந்து இந்த மாதிரி நல்லா மசிவாக இருக்கணும். அதுக்கப்புறம் இப்போ சட்டியில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பேக்கெட்டு, சோம்பு 1 ஸ்பூன், கட் பண்ணி வச்சுருக்க 2 சைஸ் பச்சை மிளகா, 3 பெரிய வெங்காயம் நல்லா போட்டு வதக்கிட்டு இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதோட ஆட் பண்ணிக்கணும். கட் பண்ணி வச்சுருக்க கேரட், உருளைக்கிழங்கு போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு அடுத்து தக்காளி ஆட் பண்ணணும். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு போட்டால் தான் நல்லா வேகும். அப்புறம் ஒரு கை ஃபுல்லாக புதினா, பாதி பேக் தயிர், அப்புறம் ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள், எல்லாம் கலந்த மிளகாத்தூள் 2 ஸ்பூன் நான் போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க. பிரியாணி மசாலா, வெறும் மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு லெமனை நல்லா புழிஞ்சிக்கலாம். புழிஞ்சு போட்டுட்டு நல்லா வதக்கி வச்சிடலாம். இப்போ தான் நம்ம மெயின் இன்க்ரீடியண்ட்டுக்கு வரும். நம்ம வச்சுருக்க பலாப்பழம் சீடை அதில் போட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து